ஒரு புத்தகம் பல பேரோட லைஃப்பை மாத்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, ஒரு புத்தகம் பல பேரோட லைஃப்பை மாத்திருக்கு. அந்த புத்தகம் என்னோட லைஃப்லயும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது என்ன புத்தகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்ல நான் மன ரீதியா, பொருளாதார ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டு நொடிஞ்சு போய் உட்காந்துருந்தேன். அப்ப தனிமையில தள்ளப்பட்டேன். இது என்னடா லைஃப் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஓவர் திங்கிங்லாம் பண்ணியிருக்கேன். லைஃப்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ரொம்ப குழம்பியிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். அப்ப யதார்த்தமா எனக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வாசிச்சா நம்ம மனநிலை கொஞ்சம் மாறுமா அப்படின்னு யோசிச்சு ஒரு புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லி அமேசான்ல படிக்கலாம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை தேடினேன். அப்ப எனக்கு அந்த அற்புதமான ஒரு புத்தகம் கிடைச்சது. நம்ம அது என்ன புத்தகம்ன்றது ரகசியமா இருக்கட்டும், இந்த வீடியோவை நடுவுல சொல்றேன். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சப்போ அவங்களுடைய முன்னுரையிலே எழுதிருந்தது, சில வருஷங்களுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனநொந்து போய் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது உணர்ந்தேன். நம்மளை போல அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்களுடைய பொண்ணு ஒரு பழைய புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு அவங்களுடைய முன்னுரையில எழுதியிருப்பாங்க. அதை படிக்கும்போது என்னோட லைஃப்லயும் அதே கனெக்டிவிட்டி ஆச்சு. அப்போ அந்த புத்தகத்தை ரொம்ப ஆழமா படிச்சேன். படிக்கும்போது தான் சில விஷயங்கள் புரிஞ்சது. நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய எண்ணங்களின் மூலமாகவும் தான் நடக்குது அப்படிங்கிறத அதன் மூலயமா கத்துக்கிட்டேன். நம்ம நினைக்கலாம், நான் இந்த விஷயத்த நினைக்கல ஆனா அது நடந்துருச்சு அப்படின்னு. பட் அதுல ஒரு விஷயம் ஆழமா சொல்றாங்க, நம்ம என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட என்ன வேணாம்னு நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறது என்ன வேணாம்னு நினைச்சாலும் அது தவறுதான். உங்களுடைய எண்ணங்களை என்ன வேணும் அப்படிங்கறதுல மட்டும் உறுதியா இருங்க, அது நிச்சயமா உங்களை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியில எப்படி புவியீர்ப்பு விசை செயல்படுதோ அது போல ஒரு விதி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பயும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விதினா ஈர்ப்பு விதி. அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த விதியை பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணியிருக்கலாம். நிச்சயமா அந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது செயல்படுது. நீங்க என்னெல்லாம் லைஃப்ல நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நீங்க தான் கவர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தேன், நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் நம்ம எண்ணங்கள் மூலியமா தான் நடந்துச்சு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஆமான்னு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சுது. அப்ப நம்மளுடைய எண்ணங்களை எப்படி சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கிருந்து யோசிச்சேன். அப்போ நெகட்டிவா இருந்த என்னுடைய பிலீவ் சிஸ்டத்தை, என்னுடைய நெகட்டிவிட்டியை என்ன பாசிட்டிவ் பர்சனா மாற்ற ஆரம்பிச்சேன். அங்கிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டும் நம்மளை உருவாக்குது அப்படிங்கிற போது நம்ம அந்த தாட்டை கண்டிப்பா கவனிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்களால ஒரு நாள் ஃபுல்லா உங்களுடைய தாட்டை கவனிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம மனதுக்குள்ள 60,000 எண்ணங்கள் ஓடுறதா சொல்றாங்க. அந்த 60,000 எண்ணத்தை உங்களால கவனிக்க முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் சொல்றாங்க. என்னன்னா, உங்களுடைய உணர்வுகளை கவனிச்சீங்கன்னா உங்கள் எண்ணம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத உணர முடியும் சொல்றாங்க. இப்ப நீங்க கோபமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடுங்கிறத நீங்க கவனிக்கணும். உங்களோட உணர்வை கவனிச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்ற முடியும். இப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்களுக்கு நல்ல தாட்டு தான் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இப்ப உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய உணர்வுகளை கவனிங்க. நீங்க என்ன மாதிரி இருக்கீங்கன்னு உணர்ந்துக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி உணர்ந்தாலும் உங்களை அங்கிருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்துட்டேன். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறது மிக நுட்பமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் என்னோட லைஃப்ல நான் அதை உணர்ந்துட்டேன். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய சூழ்நிலைகளை உருவாக்குது அப்படின்னு. ஆனா நம்ம நினைப்போம் நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் நம்மளுடைய எண்ணங்களை உருவாக்குது. பட் அது அப்படி இல்லை. இது மிக நுட்பமான விஷயம் தான். இதை ஆழமா சிந்திச்சோம்னா அது நமக்கு புரியும். அப்போ நம்மளுடைய உணர்வுகளை கவனிச்சு நம்மளுடைய எண்ணங்களை சரிப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் நிறைய விஷயங்கள்ல நான் எவ்வளவு நெகட்டிவா இருந்தேன், அந்த சூழ்நிலையில எவ்வளவு மோசமான மன உணர்வுகள் இருந்தேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த சூழ்நிலைகள் மாறிடல. என்னுடைய எண்ணங்களை உணர்வுகளை மாற்றும் போது அந்த சூழ்நிலைகள் மாறுறத நிஜமா என் லைஃப்ல நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் பர்சனா என்ன மாத்தினது அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான். அதே போல நமக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். நம்ம லைஃப்ல என்னவாகணும், என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னே இல்லாம நம்ம ஒரு விழிப்புணர்வே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் சில விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நானும் உணர ஆரம்பிச்சேன். நம்ம லைஃபுக்கான ஒரு கிளாரிட்டியே அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தேன். நிஜமா இந்த புத்தகம் என்ன புத்தகம்னு நீங்க உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்துல ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நானும் ஆரம்பத்துல கேட்டேன், நம்புனேன், சில விஷயங்களை பெற்றுக்கொண்டேன். ஆனா சில விஷயங்களை பெற முடியல. பட் அப்ப ஏதோ ஒரு விஷயம் அதுல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சில புத்தகங்களை வாசிக்கும் போது அதுல இருந்து ஒரு விஷயம் விடுபட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தேன். அது என்னன்னா, கேளுங்கள், நம்புங்கள்,
செயல்படுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க லைஃப்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்திருப்பீங்க உங்க லைஃப்ல. ஆனா சில விஷயங்கள் நடந்திருக்காது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யல அப்படின்னு இருக்கீங்க. ஏன்னா நீங்க செயல்பட மறந்துட்டீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்மள எண்ணங்கள்ல மட்டும் இருந்தா அது எதுவும் நிறைவேறாது. அந்த எண்ணங்களை எப்படி செயலாக்குறது அப்படின்றது, அந்த செயலாக்குறதுக்கான வழிகளை இந்த பிரபஞ்சமே கண்டிப்பா உங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்கும். எதுவுமே ஸ்டார்டிங்ல சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமா தான் தெரியும். அதுல ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம 1 கிலோமீட்டர் பயணம் செய்ய நமக்கு 1 கிலோமீட்டர் தூரம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. அடுத்த 10 அடி தெரிஞ்சா போதும். அடுத்த 10 அடி அப்படியே போயிட்டு இருந்தா நீங்க செல்ல வேண்டிய இலக்கு நீங்க கண்டிப்பா சென்றடைஞ்சிருவீங்க அப்படின்னு அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது போல அதுல நிறைய வெற்றியாளர்கள், எழுத்தாளர்கள் அவங்களுடைய லைஃப்ல நடந்த இந்த ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் நிஜமா ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா நான் அப்படி ஒரு அறியாமை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து என்ன ஒரு அறிவு ஜீவியா மாற்றினதுன்னா இந்த புத்தகங்கள் தான். புத்தகங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு தனக்கு ஒரு ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்கு. அதை படிக்கிறவங்க லைஃப்ல தன்னைத்தானே அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை வேற கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அதனாலதான் வாசிக்கிறவங்க எப்பயுமே லைஃப்ல மற்றவங்களை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி இருக்காங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது வெறும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்றது இல்லை. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், ஹேபிட், அவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் பெட்டரா இருக்கும். நீங்களும் இந்த புத்தகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த புத்தகத்தை இப்ப சொல்றேன். அது என்னன்னா, த ரோண்டா பைரன் எழுதின த சீக்ரெட் அப்படின்ற புத்தகம் தான். இது ஆங்கிலத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் ரகசியம் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கல அப்படின்னா நீங்க ஒரு முறையாவது உங்க வாழ்க்கையில இந்த புத்தகத்தை வாசிச்சிருங்க. பட் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க மீண்டும் இந்த புத்தகத்தை இப்ப திரும்பி படிச்சு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்குள்ள உணர்வீங்க. எனக்கு எப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபீல் ஆகுதோ உடனே இந்த புத்தகத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து படிச்சாலே என்னோட மனநிலை சேஞ்ச் ஆகிறத நான் உணர்ந்திருக்கேன். ஒரு புத்தகம்ன்றது ஒரு வாட்டி படிச்சு வச்சிடணும் அப்படின்றது இல்லை. நமக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தோணுதோ அப்ப அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சோம்னா அதுல இருந்து முன்னாடி படிச்சதுக்கும் திரும்பி படிக்கும் போதும் அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புது அனுபவம் கிடைக்கும். நிச்சயமா இந்த புத்தகம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பயும் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிங்க. படிக்கிறதுனால எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான உணர்வுகள் தோணும். வாழ்க்கையில் எப்பயுமே என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களால இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு லைஃப்ல என்ன வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. இதுவும் எனக்கு சில நாள் கழிச்சு தான் இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. நம்ம என்ன இந்த உலகத்திலேருந்து பெற்றுக்கொள்றோம், மற்றவங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனா இந்த உலகத்துக்காக, இந்த மற்றவங்களுக்காக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதில்ல. நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு பொருள் தான் இருக்கணும், பணம் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம கிட்ட இருக்க அறிவை கொடுக்கலாம், அனுபவத்தை கொடுக்கலாம். என்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் இப்போதைக்கு அறிவு இருக்கு, என்னுடைய அனுபவம் இருக்கு. இதன் மூலியமா சில பேருடைய லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பறதுனாலதான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். இதன் வழியா யாராவது ஒரு 10 பேரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டா எனக்கு அதுதான் மிகப்பெரிய நன்றி. நான் ரொம்ப நாளா வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அப்போ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கோம், நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கோம், பட் இது எதுக்காகடா அப்படின்னு யோசிச்சப்ப நம்மளோட அறிவை அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தானே அப்படின்னு யோசிச்ச பிறகுதான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததில்லை. நான் ஆரம்பிச்சு ஒரு 10-20 வீடியோ கூட போட்டேன். பட் நான் அப்போ அதை திரும்பி ஏண்டா அப்படின்ற ஒய் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இல்லை. பட் ஏதோ எனக்கு இதுல இருந்து மணி சம்பாதிக்க முடியுன்ற ஒரு விஷயம் தெரியும். அதுக்காக மட்டும்தான் அப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அதை கன்டினியூ பண்ண முடியல. ஏன்னா பணம் மட்டுமே ஒரு விஷயம், உங்க லைஃப் பணம் மட்டுமே உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை வச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதை கடைசி வரைக்கும் செயல்படுத்த மாட்டீங்க. எனக்கு அதை தாண்டியும் என்னோட லைஃபுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் இப்ப நான் கிளாரிட்டியோட இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய லைஃப் பர்பஸ் வாழ்க்கையில வெற்றி அடைகிறதும் பல வெற்றியாளர்களை உருவாக்குறதும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். இது எல்லாத்துக்குமான சேனலா இருக்குமான்னு தெரியுதில்லை. ஆனா என்ன போல இருக்க யாரோ ஒரு 10 பேருக்கான சேனலா கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா, உங்க லைஃபுக்கு இது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். நன்றி. நான் உங்கள் பிரியமுடன் பிரபா.